ஆமாடி கிளம்பிட்டேன். வரேன். அடியே ஜானி, உனக்கு பிடிச்ச இட்லியும் புதினா சட்னியும் செஞ்சு வச்சுக்கிற சாப்பிடாம போறேன். பிரேக்ஃபாஸ்ட் வேணாமா? ஏன்டி மத்தியானம் சோறு நைட்டு டிஃபன் அதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம போறேன்? ஏமா நான் மத்தியானத்துக்கும் நைட்டுக்கு வெளியே சாப்பிட்டுக்கிறேன் போதுமா? அப்படியடி தங்கம், வெளியே சாப்பிட போறியா? சரி போய் சாப்பிடு. வரேன், நீ வந்துட்டேன். வரேன். லீவ் விட்டாலும் விட்டாங்க வெளியே சாப்பிட்றதே வேலையை வச்சுட்டு இருக்கிற. ஆமா, இன்னைக்காவது வீட்டுல சாப்பிட்றதா உத்தேசம் இருக்குதா? இல்லம்மா, நான் இப்ப கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. போயிட்டு லஞ்சுக்கு வருதுன்னா ஃபோன் பண்ணி சொல்றேம்மா. கிளம்பிட்டேன், பாய். அம்மா அம்மா அம்மா, ஏன் எதுக்கு இப்படி கத்திட்டு வர? என் விஷயம் சொல்லி தொலை. மா, கால இருந்து லூஸ் மோஷனா போயிட்டு இருக்குமா, ஏதாவது கசாயம் போட்டு தெரியா? வாடி வா, இதைத்தான் 2 நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹோட்டல்ல போய் கண்டபடி திங்க வேண்டியது, அதாச்சும் இதாச்சும் கசாயம் கேட்க வேண்டியது. உங்க அப்பா இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது ஹோட்டல் சாப்பிட்டு பாரு. அவர் எத்தனை ஆரோக்கியமா இருக்காரு. உனக்கு கசாயமா ஒண்ணும் கிடையாது, அப்படியே கடை. நான் கேட்டது எனக்கு இல்ல, அப்பாக்கு. என்னது, உங்க அப்பாக்கா? எதுக்கு இவ்ளோ ஷாக்கா குறை? நீ செஞ்ச சாப்பாட்டை சாப்பிட்டுதான் லூஸ் மோஷனா போகுதுன்னு சொல்லிட்டு அப்பா மரண வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்காரு. என்னன்னு போய் முதல்ல பாரு.